Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீட்பு இரட்சணியும் இறைவனின் பராமரிப்பில் நிறையாசை நிறையர்கள் ஆகியவை ஒரு குறிப்பிட்ட இடத்தாருக்கு சொந்தமானவை அல்ல. அவை எல்லோருக்கும் சொந்தமானவை. எல்லோரு மக்களும் மீட்பு பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்று இந்த நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு தெளிவு தருகின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அமெரிக்கா நாட்டிலே ஒரு வெள்ளை இனத்தைச் சேர்ந்த மனிதரானவர் அதிகமாக மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே ஒரு கோயில் திருவிழா நடக்கின்றது. அந்த கோயில் திருவிழாவில் அவர் பலூன் வியாபாரியானவர் பலவிதமான கலர்களான அந்த பலூனை மேலே பறக்க விட்டுக் கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்த சிறுவனானவன் அவரிடத்திலே சென்று கலர் கலராக பலூன் பறக்கின்றது, அந்த கருப்பு பலூன் கூட பறக்குமா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். உடனே அந்த பலூன் வியாபாரி சொல்லுகின்றார், பலூன் மேலே பறப்பதற்கு கலர் முக்கியம் அல்ல, அதற்குள்ளே இருக்கின்ற அந்த காற்று தான் முக்கியம் என்று சொல்லுகின்றார். ஆக இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனிதர்களுடைய வாழ்விலே நிறம், இனம், நாடு, மொழி, பணம், பதவி, பட்டம், அழகு, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இப்படியாக ஒரு வாழ்க்கையை நாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். இதைவிட மேலானது அந்த கடவுளுடைய மீட்பை பெற அவருடைய வாழ்க்கை ஒரு முக்கியமாக இருக்கின்றது. நாம் கடவுளுடைய நம்பிக்கை வைத்து கடவுளுடைய விருப்பத்தோடு வாழ்கின்ற போது எப்படிப்பட்ட ஒரு மனிதனோ மீட்பை பெறுவனாக இருக்கின்றான். அந்த கடவுளின் நம்பிக்கை இல்லாமல் கடவுளுடைய விருப்பப்படியே வாழாமல் இருக்கின்ற போது அந்த மீட்பில் இருந்து நாம் வெளியே வருவதாகவும் இருக்கின்றோம். ஆக இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதைதான் பேதுரு அழகாக சொல்லுகின்றார். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை, எல்லா இனத்தவர்களும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவதை அவருக்கு ஏற்புடையவர் என்று திருத்தூதர்கள் பணிகள் அதிகாரம் 10 இறைவார்த்தை 34 நாம் பார்க்கின்றோம். இதைதான் இந்த நற்செய்தியிலே கூட பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருகின்றார், ஒரு கேள்வி கேட்கின்றார். ஆண்டவரே, மீட்பு பெறுவது சிலர் மட்டும்தானா என்ற ஒரு கேள்வி, ஒரு குறுகிய ஒரு மனநிலையோடு அவர் கேட்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த யூத சமுதாயத்திலே பார்க்கின்ற போது யூதர்கள் மட்டும்தான் மீட்பு பெறுவார்கள் என்ற ஒரு நிலை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். பிற இனத்தவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் இல்லை, நாங்கள் தான் தன்னுடைய வழிபடுகிறோம் என்று அங்கே சொல்லிக் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அந்த ஆண்டவர் அதை வாழ்வை மீட்பதை பார்க்கின்றோம். இதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். பிற இனத்தார், பிற மொழியினர் அனைவரையும் கூட்டி சேர்க்க விரும்புவர்கள் அவர் கூடி வந்து மாட்சியை காண்பார்கள் என்று சொல்லுகின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் முன்னிலையில் நாம் வேறு விதமாக கருதப்பட்டாலும் கடவுளுடைய முன்னிலையில் நாம் அனைவரும் வாழ்வையும் மீட்பையும் பெறுகிறவர்களாக இருக்கின்றோம். இப்படிதான் ஒரு குருவானவர் மறைக்கல்வியை வகுப்பு மாணவர்களுக்கு மறைக்கல்வி எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கேள்வியை கேட்கின்றார். யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுங்கள் கைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லுகின்றார். உடனே அதில் ஒரு மாணவன் மட்டும் கையை உயர்த்துகின்றான். ஏன்னால் உங்களுக்கு நரகத்துக்கு போக ஆசையா, மோட்சத்துக்கு போக விருப்பம் இல்லையா என்று கேட்கின்றார். உடனே அந்த மாணவன் சொல்லுகின்றான், நீங்க தனியாக நரகத்துக்கு போவீங்க ஃபாதர், அதனால தான் உங்களோட சேர்ந்து நானும் வர ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகின்றான். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இங்கு ஆயர்கள், குருக்கள் இவர்களுக்கெல்லாம் மோட்ச கதவு திறந்திருக்கின்றது, அவர்களுக்கெல்லாம் மோட்சம் செல்வார்கள். இறை மக்களாகி நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம், எங்களுக்கு தான் நரகம் கிடைக்கும் என்ற எண்ணம் அல்ல. மாறாக யாராக இருந்தாலும் கடவுளுடைய சொல்படி கடவுளுடைய வாழ்வை உள்வாங்கி வாழ்கின்ற போது அந்த மோட்ச வாழ்வு விண்ணக வாழ்வு கிடைக்கின்றது. அதே நிலையில் தவறான பாதையில் தீமைகள் செய்கின்ற போது அனைவருக்கும் அந்த நரகத்து கதவானது திறந்துள்ளதாக இருக்கின்றது. ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலிருந்து மாற நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம்.
இதுதான் அகஸ்தியன் அழகாக சொல்லுகின்றார். திருச்சபையில் இணைந்திருந்து அன்பில் நிலைக்கிறாது உள்ளதற்கு உடல் மட்டுமே அதன் வழியில் தவறுகள் மீட்பு பெறுவதில்லை என்று சொல்லுகின்றார். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் திருவையில் வாழ்கின்றோம். திருவையோடு ஏதோ பேருக்காக இருக்கின்றோம். உடல் அளவே திருவையில் இருந்தால் அது நன்று அல்ல. உள்ள தலைவிலும் அந்த அன்பிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்கவில்லை என்றால் நாம் கடவுளிற்கு விலகிச் செல்வதாகவும் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு இதுதான் அந்த கடவுளுடைய அன்பு ஆற்றல் நமக்கு எங்கே கிடைக்கிறது பார்க்கின்ற போது, திருநூலுக்கு பெற்றவர்கள் அன்பு வாழவில்லை என்றால் அவர்கள் பெயர்களாக கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல, மீட்பு அடைவதில்லை என்று சொல்கின்றார். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நான் கிறிஸ்துவனாயிருக்கேன், திருமுழுக்கு பெற்றுவிட்டேன், அதனால் எனக்கு கண்டிப்பாக மீட்பு கிடைக்கும் என்ற பொருள் அல்ல. மாறாக கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுடைய பெயரை சொல்லி நன்மை தான் செய்கின்றார்களோ வாழ்கின்றார்களோ அவர்களும் அங்கே மீட்பு பெறுவதாக இருக்க வேண்டும். அந்த மீட்பையும் கடவுளுடைய கொடையும் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான வழிகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது உழைப்பு வேண்டும். எப்படிப்பட்ட உழைப்பு வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது பிலிப்பியருடைய திருமுகத்திலே பவுல் அழகாக சொல்லுகின்றார். அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அந்த கடவுளுடைய பயத்தோடும் அச்சத்தோடும் கடவுள் தன்மைகளை நாம் வாழ்கின்ற போது நம்முடைய மீட்பு அங்கே கிடைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதைதான் அகஸ்தியன் அழகாக சொல்லுகின்றார். உன்னையன்றி உன்னை படைத்த கடவுள் உன்னையன்றி மீட்க மாட்டார். இந்த ஒரு வார்த்தை என்ன சொல்றது பார்க்கின்ற போது, உன்னை அறிகின்ற போது, உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கின்ற போது, உன்னை அன்பு செய்கின்ற போது, உன்னையே அந்த இரக்க குணத்தோடு வாழ்கின்ற போது பிறரையும் அதே குணத்தோடு பார்க்கின்றவராக இருக்கின்றீர்கள். முதலில் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்பவராக இருக்கின்றார். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஏதாவது நற்செய்தியில் கூட ஆண்டவர் சொல்லுகின்றார். மீட்பு அடைய என்ன செய்ய வேண்டும் பார்க்கின்ற போது இடுக்கமான வாய்மொழியாக நுழைய வருந்தியும் முயலுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த இடுக்கமான வழி இயேசு சென்ற வழி. அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து நம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றும் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுப்பவராக இருக்கின்றார். இங்கு இடுக்கமான வாயில் எது என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் அந்த இடுக்கமான வாய்மொழியாக நாம் துன்பங்கள் வருகின்றவர்களாக இருக்கின்றது. நாம் சமுதாயத்திலே நீதியோடும் நேர்மையோடும் அந்த நீதிக்காக போராடுகின்ற போது நமக்கு துன்பங்கள் ஆட்கொள்கின்றவர்களாக இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நம்பிக்கையிலும் ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்திருக்கின்ற போது சில துன்பங்கள் வருகின்றவர்களாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அந்த இடுக்கமான வாயின் வழியாக நாம் வாழ்கின்ற போது அந்த துன்பங்கள் வருகின்றன. அப்படிப்பட்ட துன்பங்களானது நமக்கு வாழ்வையும் வல்லமையும் ஆற்றலையும் அளிக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய வாசகத்திலே பார்க்கிற இரண்டாம் வாசகத்தில் கூட ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் என்று சொல்லுகின்றார். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்விலே ஒரு நேரத்தில் கடவுளோடு கொண்டிருப்போம். சின்ன ஒரு நோயை கொடுத்து விடுவார், கஷ்டத்தை கொடுத்து விடுவார். ஐயோ, இந்த கடவுள் எனக்கு நோயையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து விட்டார் என்று நாம் வருந்துவதாக இருக்கின்றோம். மாறாக கடவுள் நம்மை அதிகமாக அன்பு செய்கின்றார். அந்த சின்ன சின்ன நோய்கள் மூலமாக நம்மை தண்டித்து மீண்டுமாக அவர் வழிக்கு நம்மை அழைத்து வருவதாக இருக்கின்றார். இந்த துன்பம் என்பது சாபம் அல்ல, கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த துன்பத்தின் வழியாக ஒரு தூய்மையான வாழ்வுக்கு நம்மை வழிவகுக்கின்றது. அந்த தூய்மையான வாழ்வின் மூலமாக விண்ணக வாழ்வை நாம் தெரிந்து கொள்வதாக இருக்கின்றோம். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, துன்பத்தை கண்டு கவுண்டு போகாமல் அந்த துன்பத்தின் மூலமாக தகுதியற்ற என்னை ஒரு தகுதியுடையவராக கடவுள் என்னை மாற்றுகின்றார். அவருடைய ஆற்றலை என்னை வெளிப்படுத்துகின்றார். அவரோடு என்னை ஒன்றித்து அழைத்து வருகின்றார் என்பதை நாம் புரிதல்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் வாழ்கின்ற வாழ்விலே பார்க்கின்ற போது காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம், ஆசைப்படலாம், வாங்கிடலாம் என்று எண்ணுகிறோம் இருக்கின்றோம். ஆனால் காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கலாம், ஆனால் ஆன்மாவை வாங்க முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதுதான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் சொல்கின்றார். மனிதர் உலகம் முழுவதும் ஆதாயம் கொண்டாலும் தாம் வாழ்வில், அதாவது ஆன்மாவில் இழப்பார்கள், அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக அதை
கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பணத்தின் மூலமாக இரவாகினாலும் இந்த தூய்மையான ஆத்மாவை வாங்க முடியாது. அந்த ஆன்மாவை நாம் வாங்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டவர் இயேசுவை நாடி தேட வேண்டும். அந்த ஆன்மாவை நாம் வாங்க வேண்டும் என்றால் நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மனமாற்றம் நடைபெற வேண்டும். அந்த மனமாற்றம் நடைபெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாளும் ஜபத்திலும் தபத்திலும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி வருவதாக இருக்க வேண்டும். ஒருவர் நமக்கு வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதற்கும் அந்த ஆற்றலையும் வல்லமையும் கடவுள் கொடுப்பவராக இருக்கின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பிரான்சை நாட்டைச் சேர்ந்த பிராயன் என்பவர் ஒரு எலும்புருக்கி நோயினால் அவதிப்படுவராக இருக்கின்றார். கஷ்டப்படுகின்றார், துன்பப்படுகின்றார், வேதனைப்படுகின்றார். ஒவ்வொரு நாளும் அந்த வலியினால் கஷ்டப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அவர் ஒரு ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய நண்பரானவர் வருகின்றார். உங்களுக்கு ஏற்கனவே எலும்புருக்கி போய் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் சற்று ஓய்வெடுக்கலாமே, அதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லுகின்றார். உடனே அவர் சொல்லுகின்றார், நான் இந்த துன்பப்பட்டு இந்த ஓவியத்தை வரைந்தாலும் கூட இந்த ஓவியமானது நிலைத்து நிற்கின்றது, மற்றவர்களுக்கு பயன்படுகின்றது. இந்த துன்பத்தின் விளைவாக எனக்கு மகிழ்ச்சியாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரங்களில் நமக்கு துன்பங்களிலும் வேதனைகளும் இருந்தாலும் கூட அது கூட ஒரு மகிழ்ச்சியான நிலையான வாழ்வை தருகின்றது. ஆனால் நாம் வாழ்கின்ற காலகட்டத்தில் ஒரு சின்ன நோய் வந்துவிட்டாலோ, சின்னதாக அடிபட்டு விட்டாலோ மனம் தோண்டு போய்விடுகின்றோம். ஐயோ, என் வாழ்க்கை போய்விட்டது, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஆகிவிட்டேன் என்று மனம் வந்து பொருளாக இருக்கின்றோம். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மனம் வந்து போகக்கூடாது. நான் இந்த இறைவனை நம்புகிறேன், எனக்கு ஆற்றல் தருவார், வல்லமை தருவார், என்னை என்றும் கைவிட மாட்டார் என்று அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மீண்டும் நாம் எழுந்து வருவதாகவும் அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். அப்படி எழுந்து வருவதற்கும் வந்ததற்கும் எங்கே இருக்கிறது பார்க்கின்ற போது கடவுளுடைய திருவுளம். அந்த கடவுளுடைய திருவுளம் எங்கே இருக்கின்றது? நம் ஆலயத்தில் இருக்கின்றது, நம் உள்ளங்கள் இருக்கின்றது. அந்த தூய்மையான உள்ளத்தோடு அந்த திருவுளத்தோடு வாழ்கின்ற போது கடவுளுடைய உள்ளாக இருக்கின்றோம். இதுதான் புரிந்த பவுல் சொல்லுகின்றார், கைகள் பறந்து போகலாம், கால்கள் தள்ளாடலாம், ஆனால் மனிதனுடைய இணைப்பும் கடவுளுடைய இணைப்பும் ஒன்றாக இருக்கின்ற போது கைகள் தள்ளாமல் எழுந்து நடப்பேன், கால்கள் தள்ளாடினாலும் எழுந்து நடப்பேன், உடல் நோய் என்று சொல்லாமல் எழுந்து நடப்பேன் என்ற சக்தியை கொடுப்பவராக இருக்கின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இடுக்கமான வாயிலான துன்பங்கள் வருகின்ற போது தோண்டு போகாமல் அதை நேர்மையான உள்ளத்தோடு நேர்மையோடு நாம் செய்ய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் அனைவரும் நம் நலமரமும் நலமுடன் வாழவும் ஆண்டவர் இயேசு அருளை தருகின்றவராக இருக்கின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதுதான் அந்த நற்செய்தியை கூட பார்க்கின்றோம். அபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கின யாவரும் இறையாட்சி இருப்பதை நீங்கள் புறமே தவிர்ப்பதை பார்க்கும்போது அழிந்து அக்காலைகள் என்று சொல்லுகின்றார். இந்த ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி விசுவாசத்திலும் நம்பிக்கை கொண்டு அந்த இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக தன்னை அர்ப்பணித்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நேர்மையானவர்கள் அங்கே கஷ்டப்படுவதை பார்க்கின்ற போது நீங்களும் அங்காளிப்பீர்கள். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நீங்களும் நானும் அந்த நேர்மையானோடும் நீதியோடும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றவும் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படி நாம் இருக்கின்ற போது அந்த மீட்பு என்கின்ற வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்கின்றோம். நாம் நல்லவர்களாக வாழ்கின்ற போது, நல்லதை செய்கின்ற போது எவ்வாறு ஆண்டவர் இயேசு ரட்சியை சொல்லுகின்றார், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து மக்கள் அந்த பந்தியில் அமர்வார்கள் என்று சொல்லுகின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து அனைவரும் அவருடைய திருவுருந்திலும் திருவுடலிலும் பங்கு பெற வேண்டும் என்று அழைப்பவராக இருக்கின்றார். அவர் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நம்முடைய மீட்புக்காக இடுக்கமான வாயிலை தேர்ந்து கொண்டவராக இருக்கின்றார். பாவமே அறியாத அந்த மனிதரை சிலுவையை அறிவிடத்தை கொண்டு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர் துன்பத்தை கண்டு தோண்டுபவர்களை ஓடிவிடவில்லை. தந்தையே உமது விருப்பமானால் இது நன்றாக நடக்கட்டும் என்று தந்தையுடைய கையில் அங்கே ஒப்பு கொடுப்பவராக இருக்கின்றார். ஒப்பு கொடுத்து அந்த வாழ்ந்து காட்டுவராக இருக்கின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நீங்களும் நானும் அதே ஆண்டவர் இயேசுடைய அந்த பாதச்சோடுகளை பின்பற்றுவர்களாக இருக்கின்றோம். அந்த பாதச்சோடுகளை பின்பற்றி சில துன்பங்களும் வேதனைகள் வருகின்ற போது ஆண்டவராக இயேசுவே, இது உமது விருப்பம், உமது விருப்பத்தின் வழியில் நடக்கட்டும், அதை தாங்கிக் கொள்கின்ற மனநிலையும் ஆற்றலையும் ஆதலையும் எனக்கு தாரும் என்று தெரிவிக்கின்ற போது நாம் எப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து வாழ்வில்
அதன் மூலமாக ஆண்டவர் இயேசுடைய மீட்பு பெற்று அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருமே அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய அவருடைய வாய்ந்தவர்களாக இருக்கின்றோம். நாம் அனைவரும் மீட்பை திருமுழுக்குமாக பெற்றுவிட்டோம். அந்த திருமுழுக்குமாக பெற்ற மீட்பை அதை தக்க வைத்துக் கொள்வது நாம் வாழ்கின்ற வாழ்விலே இருக்கிறது புரிந்து கொண்டு நாம் அனைவரும் நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருப்போம். நேர்மையான உள்ளத்தோடும் நீதியான உள்ளத்தோடும் பிறர் மேல் அன்பு செய்து இரக்கத்தோடும் மன்னிப்பு தருகின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவரின் அருளையும் ஆசை நாளை பெற்றவர்களாக செல்வோம். ஆண்டவர் இயேசுவின் அருள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் தொடர்ந்து நம்மை பாதுகாப்பு நடத்த தொடர்ந்து திருப்பலியை கொண்டாடுவோம். இறைவாசலை பெற்றுக்கொள்வோம்.